ஹாய் எல்லாருக்கும் வெட்னஸ்டே மதிய வணக்கம்ப்பா. இப்போ வந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பொடி மீன் குழம்பு தான், கலப்படமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க சங்கரா, அப்புறம் வந்து சீலா மீன், அப்புறம் நவரை இருக்குது, அப்புறம் கிளிச்ச மீன் இருக்குது, அப்புறம் ஓரா மீன் இருக்குது. எல்லாம் கலந்துருக்குதுங்க. அது இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். பூண்டு எல்லாமே, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம்ப்பா. இது வந்து தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து குழம்பு கூட்டிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு. ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க மீன் குழம்பு யாராவது செய்கிறா, மசாலா செய்யணும்னா. அப்போ கடம்பா பார்த்தா இல்லை, சொரா புட்டு செய்யலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதனால ஒன்றும் செய்ய முடியலங்க. இல்லைன்னா நான் வாங்கி செஞ்சு காட்டலாமான்னு பார்த்தேன். மீன் ஆஞ்சிட்டு இப்போ குளிக்கலான்ட்டு காலையில் குளிக்கல. இன்னைக்கு நிறைய மீன் குழம்பு வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான், அது வந்து நான் குட்டி குட்டி மீன் தானே, அவ்வளோவா வந்து இது புளிப்பு எடுக்காது. அதனால திட்டமாக தான், கொஞ்சமாக தான் போட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து மீன் குழம்பு யாரா இதே காட்டுறேன், கறி மீன் தான் காட்டுறேங்கிறாங்க. வேற எதுவும் நான் பிரியாணி காட்டுறேன், சிக்கன் 65 காட்டுறேன். என்னங்க செய்யணும், நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான். அதே நம்ம அதுதான் சாப்பிடுறோம். நல்ல இட்லி, சாம்பார் எங்க வீட்டு ஈஸியாக சமையல் பண்ணி கட்டி கொடுத்தாச்சுட்டேன். வெண்டைக்காய் சாதம், நல்லா வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாதம் கட்டிட்டு முட்டை ஆம்பளை போட்டு கட்டி கொடுத்துட்டேன். மாம்பழம் வச்சு வச்சுட்டேன். அவ்வளோதான். காலையில் மீன் குழம்புலாம் வச்சா லேட் ஆகுங்க, அவருக்கு டைம் ஆகிடும். கட்டுவார், நான் நல்லா கட்டி கொடுத்து வச்சுட்டேன். இதோட வந்து ஒரு 10 நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன் கவச்சு. இன்னைக்கு மட்டும்தான். ஏன்னா வியாழக்கிழமை வந்து சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு தெரியுங்களுக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, திங்கக்கிழமை பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை கிடையாது, புதன்கிழமை அமாவாசை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 10 நாள் கரெக்டா சாப்பிட மாட்டேன்ப்பா. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாள் தான் மீன் குழம்பு. அதுக்குள்ள வந்து சிக்கன் வாங்கினா அன்றைக்கே பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் 61 பண்ணிட்டு கிளம்பிதா மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்குது. பிடிக்கல. சரி சொரா புட்டு செய்யலான்னு தான் போனால் கிடைக்கல. என்ன பண்ணுறது, கொஞ்சமாக தான் புளி போட்டேன். ஏன்னா இது வந்து பொடி மீன் தான், அதனால போடல. மாங்காய் வேறு போட்டு வைப்போம். அவ்வளோதான்ப்பா, புளி கரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது அரைச்சிக்கலாம். அந்த இது அரைப்போம் பார்த்தீங்களா, மசாலா அரைப்போம்ல, அதை வந்து அரைச்சிக்கலாம்ப்பா. இப்போ மசாலா தான் அரைப்போம். வியாழன், செவ்வாய், அது மாதிரி சனி, வெள்ளி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அந்த மாதிரி நாள்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். மற்ற நாள்லாம் காலையில் டிஃபன் குளிக்காம கூட சாப்பிடுவேன். கரெக்டு வேறு நீங்க போயிடுச்சு. ஹாய், அவ்வளோதான்ப்பா, கரைச்சாச்சு. இப்போ மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம்ப்பா. அப்புறம் மிளகு
கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். மிளகு ரொம்ப வேணாம், போதும், போட்டுக்கலாம். இப்போ இதில் இது எல்லாமே போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு துண்டு சின்னதாக இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் தான் எல்லாமே. நான் பெரிய வெங்காயம் அரையில, தாளிக்கு மட்டும் பெரிய வெங்காயம் அரைச்சிடுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ஊட்டிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவைக்கு உப்பு இப்படி போட்டுச்சா. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா ஃபுல்லா. இப்போ இதை போட்டுக்கலாம் கூட. ஓ, போட்டதே போடுறாங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. இப்போ அவங்க பாக்குறாங்க. ஏன்னா வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க வீட்டுல. அது இது இது வைக்கிறதுலே வந்து இதெல்லாமே சாப்பிடாம தான் இருந்தாரு எங்க வீட்டுக்காரெல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எங்காலும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அது சாப்பிட மாட்டார். மட்டன் சாப்பிட மாட்டார், மீன் கறிலாம் சாப்பிடாது தான் இருந்தார். அப்புறம் வந்து கருவாடு சாப்பிட மாட்டார், முட்டை மட்டும் சாப்பிட்டு இருந்தாருங்க. கல்யாணம் ஆகிட்டு அதுவும் கொஞ்ச நாள் சாப்பிடவே இல்லை. நானும் வந்து சாப்பிட வச்சேன், சாப்பிடல. அப்புறமா ஒரு விரால் மீன் செஞ்சு வறுத்து இதை சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு வச்ச பிறகுதான் மீன் சாப்பிட ஆரம்பிச்சார். அதனால வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பையன் நான் பசங்களும் அவ்வளோவா விரும்பி மீன் குழம்புலாம் சாப்பிட, கார குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அதுதான் பாருங்க, சும்மா சாம்பார் வைப்பேன், கூட்டு வைப்பேன் பாருங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் ஒண்டி தான் சாப்பிடுவேன், மீன் குழம்பு, இது கருவாட்டு குழம்பு, கார குழம்பு. நல்லா சூப்பரா இருக்கு, நல்ல காரம். அதுதான் இந்த இதுவெல்லாம் அரைச்சி விட்டுறதுனால நல்லா இருக்கும். மிளகு, சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். பற்ற வச்சுக்கலாம், கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அது சட்டி இல்லை, சூடாகுது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மீன் குழம்பு வச்சுட்டு முட்டை வச்சுருந்தேன், காலையில் ஒரு ஆம்லெட் ஊற்றி வச்சுருந்தேன், முட்டை ஊற்றிதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன். அதான் அவருக்கு சாதம் கட்டிட்டு அப்படியே வச்சிருக்கேன். பையன் சாப்பிடுவோம் வெண்டைக்காய் பொரியல், அதனால அவனுக்கு வெண்டைக்காய் பொரியல். என்ன பண்றது, சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா பரவாயில்ல, செய்யலாம். சாப்பிடாததுக்கு வந்து நம்ம செஞ்சா வேஸ்டாக தானே கிடைக்கும். அதனால வந்து செய்யறது நம்ம இதுதான் சாப்பிடுவோம். வேணா சொரா போட்டு கேட்டான் பையன், ஆனால் அது வந்து சரி கேட்டேன் போய், இன்னும் வரல காணுச்சு அந்த மீன் வைக்கிறப்ப. அம்மா இன்னும் வரலக்கா, வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு இருக்கு. அந்த சொரா புட்டும் கடம்பானும் கேட்டேன். செய்யலாம். மற்றதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேங்க. எறா பிரியாணி செஞ்சேன், சிக்கன் பிரியாணி செஞ்சேன், எல்லாம் மட்டன் பிரியாணியும் செஞ்சோம், கால் பிரியாணி. அதனால எல்லாமே செஞ்சுட்டேன். வேற என்ன இப்போ செய்யறது, நம்ம சாப்பிட்றதுதான் செஞ்சு காட்ட முடியும், வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. எல்லாம் என்ன செய்யறீங்க, என்ன செய்யறீங்க? எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. வேற ஒரு டிஷ் இல்லை இன்னைக்கு. அவருக்கு சாப்பாடு கட்டியாச்சா, இப்போ மட்டும் தானே மதியம் நாங்கள் சாப்பிடுவோம், பையன் நானும். நைட்டுக்கு அவர் வந்து சாப்பிட்டுப்பாரு. இட்லி வேற ஊற்றினேன், இட்லியே சாப்பிடாம இன்னும் அப்படியே
நேற்று மாவு அரைச்சி உப்புண்டு கூட செஞ்சேன் பாருங்க. நல்லா இட்லி சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க இட்லி. அது சாப்பிடலாம் அப்படியே இருக்கு. சாதமும் வடிச்சிட்டேன் காலையில். சாதமும் வடிச்சாச்சு. கொஞ்சம் வெந்தயம் போடலாம். கொஞ்சமா வெந்தயம். இதுவே ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வச்சிருக்கேன். மிளகாய் போட வேணாம், அதெல்லாம் வைக்கல. கருவேப்பிலை போடலாம். அதான்ப்பா. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுங்க. மாவு அரிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்க. சூப்பராக ஒட்டு மாங்காய் அது அரிஞ்சு வச்சுக்கிறேன். பெரிய மீன் விட பொடி மீன் குழம்பு தான் நல்லாயிருக்கும். வேறு நம்ம நீங்கள் எங்கன்னா பாருங்க, சாப்பாடு செய்கிற இடத்துல கூழ் ஊற்றுறப்ப கூட பாருங்க, பொடி மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு தான் பெரிய மீன் வறுத்துருவாங்க. வறக்கவே கூடாதான், மீன் வறுத்து சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டாக்கா கொழுப்பு அதிகமாகும். அதனால் செய்யறதில்லை, மீன் வறக்கத்தே இல்லை. முன்னொரு டைம் போட்டு வறுத்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஆமாம், மீன் குழம்பு மீன் வரதில்லை. ஆமாம், நண்டும் பார்த்தேன், நண்டும் கிடைக்கல. நண்டும் பார்த்தேன், கிடைக்கல. அதனால் மீன் குழம்பே வச்சுட்டு நம்ம இதுவே முட்டை ஆம்லேட் ஊற்றிக்கலாம் போதும் அப்படின்ட்டு. மாம்பழம் பையன் சாப்பிட்டான்னு யாரா தொக்குன்னு ஒன்று வாங்கினாங்க, ஆர்டர் பண்ணி. இல்லைங்க, யாரா தொக்கு 3 நல்லா தான் இருக்குதாண்ணா. யாரா தொக்கு ஆனால் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. யாரா தொக்கு மட்டும் இல்லை, ஆனால் அந்த யாரா காஞ்சா மாதிரி இருக்குது. 3 பாட்டில் 4 பாட்டில் 1000 ரூபாய், 1200 காஞ்சா மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா டேஸ்ட்டாக சாதத்தில் ஒரு நாள் போட்டு பேசி சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம், அர்ஜென்ட்டு எமர்ஜென்சிக்கு தொட்டுக்கலான்னு வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ இது இதுவாக இல்லை, டேஸ்ட்டு ஊறுகாய் மாதிரி அந்த இது நல்லா இருக்குது தொக்கு. அதான் இதெல்லாம் சப்போஸ் நம்ம ஊருக்கு போகிறோம் சொல்கிறோம், அப்போ சாப்பிட்டு போகலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு பாருங்க, நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். ஆனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சு விடணும். இப்போ நம்ம அதை மூடிடலாம். மூடியாச்சு. அது கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதிச்ச பிறகு, நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டு கொதிச்ச பிறகு மீன் போட்டுடலாம். மீன் வச்சிருக்கேன் நான், நல்லா புதுசாக இருந்ததுங்க, வெள்ளையாக இருந்தது மீன். 300 ரூபாயா 1 கிலோ. இது 3/4 கிலோ, 3/4 கிலோ இருக்கும். கொஞ்சம் 1/2 கிலோ இருந்தது. அந்த குட்டி மீனுங்கெல்லாம் அந்த 2 மீன் பெருசாக அதை போடுனேன். அது போட்ட பிறகு 3/4 கிலோ வந்துச்சு. அந்த சீலா மீன் போட்ட பிறகு அவ்வளோதான். அது கழுவி வச்சாச்சு. இங்கே வந்தால் அவங்க கழுவ மாட்டேங்கிட்டாங்க. பெருசாக இருந்தால் தான் கழுவுவாங்க.
பொடியாக இருந்தால் கழுவ மாட்டேங்குது, அரிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இங்கே வந்து தான் நான் தான் க்ளீன் பண்ணாது. ஓகேப்பா, கொதிக்கிட்டோம். மீன் கொச்சிருக்குது, குழம்பு கொச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் மாங்காய் போட்டு கொதிக்கிட்டோம். இது போட்டு கொஞ்சம் கொதிச்ச பிறகு தான் நம்ம மீன் போடணும். இப்போ வந்து மாங்காய் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். பாதி வெந்துருச்சு மாங்காய், பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீன் போட்டுடலாம். இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு, குழம்பு நல்லா சுண்டிடுச்சு, குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுடலாம். அம்மா செய்யற மட்டன் குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா அப்பதான் மசாலாலாம் வறுத்து அரைச்சு செய்வாங்க. நான் ரெசிபி டீட்டெயிலா ஷேர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்ல வாசனை அளவுக்கு போட்டு வறுக்கணும். அப்புறமா காஞ்ச மிளகாய் இது 100 கிராம் தான் நல்லா வறுத்துட்டு லாஸ்டா பெரிய சீரகம் 50 கிராம் அளவுக்கு. இப்போ வந்து இந்த 3 பொருளையும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்லயே அரைச்சிக்கலாம். வறுத்தல் அரைக்கிறப்போ கொஞ்சம் அந்த வெடி அதிகமா இருக்கும், பார்த்து அரைச்சிக்கணும். இந்த மசாலா போட போக இன்னுமே 2 மசாலா அரைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து, அப்புறமா ஒரு கிலோ தேங்காய், 1 டீஸ்பூன் தனியா அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு வச்சுக்க வேண்டியது குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கரம் மசாலா அவ்வளவுதான். இப்போ போட்டுட்டு மீன் போட்டோமா, இப்போ வந்து இப்போ இப்படி ஒரு சால்ட் வச்சிடணும். இப்பவே பாருங்க மீன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. கொதி வரட்டோம்னா அவ்வளோதான்பா. மீன் குழம்பு கொதிச்சு போறோம். இதுக்கு மேல வந்து கொதிக்க வச்சோம்னாக்கா மீன் நிறைய வெந்துரும்பா. அவ்வளோதான், வெந்துச்சு. இப்போ போட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சாலே வந்து குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வரும் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சிச்சு பாருங்க. அவ்வளோதான்ப்பா, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. இது வந்து என்ன மீன்னா கலவை மீன் குழம்பு. கலப்படமாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா மீனும், அதனால இது பேர் வந்து கலவை மீன் குழம்பு. ஒரே மீன் கிடையாது, எல்லா மீனும் கலந்தது. காரப்பொடி கூட இருந்தது. காரப்பொடி, சீலா மீன், சங்கரா மீன், ஓரா மீன், கல்லாந்தாழை மீன், நவரை, இன்னும் ஒரு மீன் கிழிச்சை, மொத்தம் 6-7 மீன் கலந்த குழம்பு. சூப்பராக. ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ இருந்தது. வாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, முட்டை ஆம்லேட்டு சாப்பிட்றப்ப போட்டுக்கலாம். பையன் இன்னும் சாப்பிட எழுந்து வரல. முட்டை ஆம்லேட் போடுவாங்க. எல்லாம் இருந்துச்சு. மாம்பழம் சூப்பரா இருக்குங்க. அந்த மாம்பழம் நான் பாக்குறதுக்கு தான் ஒரு கல்லு மாதிரி தான் இருக்கு, ஆனா அரைஞ்ச நல்லா இருக்கு. வெண்டைக்காய் பொரியல், சாதமும் வடிச்சுட்டேங்க. சாதம் தான் அவர் கட்டிட்டு இது இருக்கு சாப்பிட்டேன். சூடா இல்லை, ஆறிடுச்சு. என் பொய் சொல்லுவானே, சூடா இல்லை, குழம்பு சூடா இருக்கு. முட்டை ஆம்லேட் சூடா போட்டுக்க போறேன். அவ்வளவுதான்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. எதா இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து லைக் போடுங்கப்பா, லைக் பண்ணுங்க. இது வரேன், லைவ் வரேன், அதில் வாங்க பேசலாம். விஜயா ஃபேமிலி வரேன். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற லாங் வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா. பாய். எல்லா உறவுகளுக்கும் மதிய வணக்கம்ப்பா. பாய்.